இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா ஆல் யூனிக் பெர்மிட்டேஷன்ஸ் ஆஃப் an array. ஸோ நான் வந்து பெர்மிட்டேஷன்ஸ் ஆஃப் an array வந்து போடணும், அது வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிசல்ட் அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ரிகர்ஷனில் எப்படி வந்து டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் பெர்மிட்டேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு அரே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அரே லிஸ்ட் ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து லென்த் எடுத்துக்கலாம், அரேயோட லென்த்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு பூலியன் வச்சுக்கலாம். எதுக்குன்னா டூப்ளிகேட்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு பூலியன் அரே வேணும். ஸோ யூஸ்டுன்னு சொல்லி ஒரு பூலியன் அரே கிரியேட் பண்ணுறேன். என்னன்னு சொல்லி தென் இப்போ ரிகர்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும், ரிகர்ன்னு போட்டுக்கிறேன். போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட் அனுப்பணும். எதுக்குன்னா ஸ்டோர் பண்ணுறேன், ஆன்சர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. தென் ஒரு நியூ அரே லிஸ்ட் எதுக்குன்னா இங்கே 133 இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 133313331 இதெல்லாமே ஒரு அரே லிஸ்ட். அந்த அரே லிஸ்ட்டுக்குள்ள நான் ரிசல்ட் ரெண்டு டபுள் அரே லிஸ்ட்ல நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு டெம்பரரி அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அது இங்கே கிரியேட் பண்ணி அனுப்புகிறேன். நம்ம வந்து ரிகர்ஷன் நேம் பண்ணிக்கலாம். ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் மேலே வந்து நம்ம வாங்கும் போது நேம் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ரிசல்ட்டு அரே லிஸ்ட்டு, அடுத்து வந்து யூஸ் அந்த பூலியன் அரே தேவை. நெக்ஸ்ட் என்ன நமக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு அவ்வளோதான். ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுருங்க. இப்போ வந்து ரிகர்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் எதுக்கு போடுறோன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை. வாய்ட் ரிகர் கொலிக்குது ரிகர்னு போட்டு இப்போ வந்து அரே லிஸ்ட் டீச்சர் நம்மளோட ரிசல்ட். தென் இப்போ இங்கே வந்து நான் நேம் பண்ணிக்கலாம். என்னது அரே லிஸ்ட் இன்டீஜர் டிஎம்பி டெம்ப். அடுத்து அது மறக்கிதா, ஷிட் இதுவும் மறக்கிது, லிங்க்லாம் எனக்கு வேணாம்ப்பா. ஒரு நிமிஷம். பூலியன் வாங்கிடுறேன். பூலியன் வாங்கிட்டு எனக்கு அரே வேணும், ஆக்சுவல் அரே வேணும்ல, அதை நான் அனுப்பாமே விட்டேன். இங்கே அரே சென்ட் பண்ணுங்க. ஏஆர்ஆர். ஸோ இதுதான் இது. இப்போ அதுக்கான இது எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேஸ் கேஸ் வேணும். என்ன பேஸ் கேஸ்னால் ஒரு ரிகர்ஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கான பேஸ் கேஸ். இப்போ நான் இந்த ரிகர்ஷனை எப்போ ஸ்டாப் பண்ணணும் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா என்னோட ரிசல்ட்டில், அதாவது என்னோட டெம்பரவரி அரே லிஸ்ட் இருக்குல்ல அதோட சைஸும் என்னோட அரேயோட சைஸும் இங்கே 3 இருக்குது. 3 எனக்கு வந்துருச்சு. 3ன்னா ஆட் பண்ணிட்டேன் நான் ரிகர்ஷனில். ஆட் பண்ணிட்டேன்னா அது அப்படியே ரிசல்ட்டில் போட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணி அந்த ரிகர்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ரிசல்ட்டுங்கிற அந்த டெம்பரவரியாக இருக்கிற அந்த அரே லிஸ்ட்டோட சைஸ் இஸ் ஈக்குவல் டு அரே டாட் லென்த்தாக இருந்தால் ரிசல்ட்டுங்கிற இதில் நான் அப்படியே ஆட் பண்ணிடுவேன். எதை, அந்த டெம்ப்புங்கிறத. நான் டெம்ப்புங்கிற அந்த அரே லிஸ்ட்டை இப்படி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா டெம்பரவரியாக ஒரு அரே லிஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ 1 2 3 நான் ஒரு டெம்பரவரி அரே லிஸ்ட்டில் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன்னா அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே ஒரு காப்பி மாதிரி எடுத்துக்கிறேன் அந்த அரே லிஸ்ட்டை. ஓகேவா? அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அதாவது இந்த ரெக்கர்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்லிடுறேன்.
இப்போ ரெக்கர்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கான அந்த பேஸ் கேஸ் எழுதிட்டோம். இப்போ ரெக்கர்ஷன் ஓட விடணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் எழுதிடுறேன். இப்போ வந்து இது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபார் லூப்பில் ஃபஸ்ட் நான் என்ன செக் பண்ணுவேன்னா, இந்த யூஸ் ஆஃப் ஐ இப்போ வந்து நான் யூஸ்னு ஒரு பூலியன் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெம்புங்கிறது இப்போ வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று செக் பண்ணுறேன். ஏன்னா பூலியனில் வந்து ஃபால்ஸாக இருக்கா, இந்த நம்பர் வந்து எனக்கு ஆட் பண்ணாமல் இருக்கா, முன்னாடி ஆட் பண்ணாமல் இருந்தால் மட்டும் ஆட் பண்ணு, இல்லாட்டி ஆட் பண்ணாங்க கண்டினியூ பண்ணிடு. ஓகேங்களா? இப்போ வந்து கண்டினியூ பண்ணிடுவேன். இப்போ ஆட் ஆகலை, ஒன்றுங்கிறது வந்து ஆட் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து யூஸரை வந்து மாற்றிடுறேன். ட்ரூன்னு மாற்றிட்டு டெம்ப்புங்கிறதுல ஆட் பண்ணுறேன். என்னத்த அரே ஆஃப் ஃபைவ் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும், திரும்ப ரெக்கர்ஷன் கூப்பிடணும். திரும்ப கூப்பிடும்போது அடுத்து திரும்ப அந்த ரூட்குள்ளே வருவேன். திரும்ப 0 பார்க்கும். 0 பார்க்கும்போது 1 ஏற்கனவே டெம்பில் ஆட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணிடுவேன், கண்டினியூ பண்ணிடுவேன். அடுத்து 3 பார்க்கும். 3 பார்த்தோன்னே என்ன பண்ணும், இல்லை இது வந்து ஒன்றும் ஆகலைன்னொன்னே யூசர் ஆஃப் ட்ரூ பண்ணிட்டு ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நான் வந்து ரெக்கர்ஷனை கூப்பிடணும். ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ஆகும். ரிசல்ட்டு என்னோட டென்த்து அரே கமா அரேல யூஸ்டு கமா அரே பேக் போகுது. அடுத்து 3 ஆட் ஆகும். அடுத்து திரும்ப வரும், இன்னொரு 3 இருக்கு, அதையும் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிட்டு ரெக்கர்ஷன் ஸ்டாப் ஆயிடும். ஏன் ஸ்டாப் ஆனால் பேஸ் கேஸில் எல்லாம் ஆட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட இன்புட் அரேல 1 2 3 இருக்குன்னு வைங்களேன். அப்போ நான் வந்து 3 3 வைக்கலாம். டூப்ளிகேட்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை டூப்ளிகேட் எல்லாம் பார்ப்போம். 1 2 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 ஆட் பண்ணுறேன், அடுத்து வருது 2 ஆட் பண்ணுறேன், அடுத்து வருது 3 ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு பேஸ் கேஸ்க்குள்ளே போயிட்டு நான் எனக்கு வந்து ரிசல்ட்டில் ஆட் பண்ணிடுது 1 2 3 ஆட் பண்ணிடுது. இந்த ரெக்கர்ஷன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இந்த லூப்ல 0ல ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் இது இப்போ நான் ரிமூவ் பண்ணும். இப்போ அதுக்கு வேற நம்பர் இருந்துச்சுன்னா வைங்களேன், எப்படி சொல்றது, 4 இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் 4 ஆட் பண்ணா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். அடுத்து அந்த டெம்பிள் இருந்து 3 ரிமூவ் பண்றேன். இப்போ நான் temp டாட் size -1 இப்போ வந்து 3 ரிமூவ் பண்ணிடுறேன். 3 ரிமூவ் பண்ணிட்டு வேற எலமெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை. ஓகேங்களா? இப்போ 1 2 3 எனக்கு ஒரு அரே லிஸ்ட் கிடச்சிச்சு, ரிசல்ட் ஆட் பண்ணிட்டேன். 3 ரிமூவ் பண்ணிடுறேன். 3 ரிமூவ் பண்ணிட்டு வேற நம்பர் இருக்கா, அந்த அரேல வேற எதுவும் நம்பர் இல்லை. அடுத்து 2வையும் ரிமூவ் பண்றேன். அடுத்து 1க்கு போகுது. 1க்கு போனோடனே பார்க்கும். எனக்கு இப்போ 2 வந்து நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அடுத்து இதுக்குள்ள போயிடும். என்னோட அடுத்த ட்ரீ மாதிரி வைங்களேன். 3 பார்க்கும். இப்போ 1 அடுத்த 3 ஆட் பண்ணும். 1 3 வரும். அடுத்து திரும்ப வரும்போது 2 ஆட் பண்ணிடும். திரும்ப பேஸ் கேஸ்க்குள்ள போகும். 3 எலமெண்ட் இருக்குன்னு அந்த 1 3 2 ஆட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? யூசர் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நான் ஃபால்ஸ்ன்னு போட்டுருவேன். அது போட மறந்துட்டேன். சரி, இப்போ வந்து நான் டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு டூப்ளிகேட்ஸோட வரும் இந்த பெர்மிட்டேஷன்ஸோட அரே. இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணணும். ஒரே நிமிஷம். நான் இது ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன டூப்ளிகேட்ஸும் சேர்ந்து வருது. டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் எனக்கு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து இங்கே இன்னொரு இஃப் கண்டிஷன் போடுறேன். என்ன போடுறேன்னா, இஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அண்ட் வந்து ஏன் கிரேட்டர் தென் 0னா இந்த அரே ஆஃப் ஐயும் அரே ஆஃப் i -1 போடுற இடத்துல ஐ வந்து கிரேட்டராக தானே இருக்கணும். ஸோ அதனால வந்து ஐ கிரேட்டர் தென் 0ன்னு இன்னொரு கண்டிஷன் போடுறேன். அண்ட் வந்து நாட் யூஸ் i -1 இந்த ஒரு கண்டிஷன் போடுறேன். இப்படி போட்டா
இப்போ வந்து 1 3 3 இருக்கா, இப்போ த்ரீங்கிற இடத்துல ஒரே ட்ரீ தான் வரும். அதாவது ஒரே எப்படி சொல்றது, த்ரீன்னு எடுத்தா 3 1 3 3 3 1 இந்த ரெண்டு தான் எனக்கு வரும். ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு டூப்ளிகேட் இருக்கு, த்ரீன்னு இருக்கா. இப்போ என்னோட என்னோட அவுட்புட்ல டூப்ளிகேட் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ரெண்டு தான் இந்த த்ரீக்கும் வரும், இந்த த்ரீக்கும் வரும். ஓகேவா? அப்ப நான் வந்து என்ன பண்ணும், ஒரு த்ரீ எடுத்தா போதும்ல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் முன்னாடி இருக்கிற த்ரீயை நான் வந்து என்னோட இதுல யூஸ் பண்ணியிருந்தா மட்டும் ஆட் பண்றேன், இல்லாட்டி கண்டினியூ பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா எல்லாமே பாஸ் ஆயிரும். ஆக்சுவலாக எல்லாமே பாஸ் ஆயிரும். இது இன்டர்நெட் எரராக இருக்கு. ஸோ அவ்வளோதான். இது ஈஸி தான். இதை வந்து நீங்கள் லூப் லூப் ரன் பண்ணி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் நீங்கள் அப்படியே ஒரு ரெக்கர்ஷன் போட்டு பார்த்தா தான் ரெக்கர்ஷன் போடுவீங்க நல்லா. ஸோ ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ.